டெப்ரிசியேஷன் பெனிஃபிட் 60% டெப்ரிசியேஷன் பெனிஃபிட் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இபியில் வந்து உங்களுக்கு பே பண்ணுறது வந்து கொஞ்சம் நாமினலாக தான் இருக்கும். ஓகே. இப்போ ஈவன் டவுன் சவுத்து நீங்கள் உங்களுக்கு லேண்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விருதுநகர், சிவகாசி, ஸோ ராம்நாடு இந்த பெல்ட்லலாம் பார்த்தீங்கன்னா லேண்ட் ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட் வந்து ஒரு 1 மெகாவாட்டோ 2 மெகாவாட்டோ நீங்கள் போடுறீங்கன்னா அங்கே பிளான்ட்டை போட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கமர்ஷியலாக எப்படி வந்து சோலாரை யூட்டிலைஸ் பண்ணலான்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சார் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. கம்பெனிஸுக்கு எப்படி வந்து கமர்ஷியலாக சோலாரை யூட்டிலைஸ் பண்ணலான்றதுக்காக ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம கூட ராஜசேகர் சார் இருக்கார். சார் வணக்கம் சார். சார் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து வீட்டுக்கு விண்மில்லு, சோலார் இது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருப்பீங்க. கமர்ஷியலாக எனக்கு வந்து இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ என் கம்பெனியில் நான் ஒரு அக்கௌண்டன்ட்லையோ இல்லை ஒரு ஃபினான்ஸ் ஃபீல்ட்லையோ இல்லை வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்லையோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். என் கம்பெனிக்கு நான் வந்து சோலார் போடணும், ஆனால் வந்து எனக்கு டீட்டெயில் தெரியல. பட் எங்கள் மேனேஜ்மெண்ட் கேட்குறாங்க, என்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு வந்து பர்சன்ஸ் ரிலேட்டடாக தெரியாது. அது மாதிரி இப்போ இது டீட்டெயில் தெரியணுன்னு இருந்தால் கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணலான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மாதிரி வந்து உங்களோட நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க, இந்த எல்லாமே வந்து நீங்கள் இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ சார் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சார், கமர்ஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த கம்பெனிக்கு என்னென்னலாம் இருக்கணும் பேசிக்காக? ஆக்சுவலாக கமர்ஷியலாக நம்ம பண்ணணுன்னாக்கா இப்போத்தி டேரிஃப் பிரகாரம், அதாவது ரெசிடென்ஷியல் டேரிஃப்னும் போது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு வந்து யூனிட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடச்சிட போகுது. ஓகே. கம்பெனிஸ்க்கு பண்ணும்போது இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு கம்பெனி நம்ம திருவள்ளூர் பெல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட போய் பார்த்து பேசின உடனே எனக்கு பைசாலாம் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு மொத்தம் 40 கிலோவாட் லோடு இருக்குது, எனக்கு 40 கிலோவாட் எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னாங்க. ஸ்ட்ரைட்டாகவே நான் என்ன சொல்லிட்டேன், சார் நீங்கள் கம்பெனிஸ் பொறுத்தவரையே ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்னென்னா பீக் அவர் லோடுன்றது கால்குலேட் பண்ணணும். அந்த டே டைமில் மெயினாக வந்து மார்னிங் 9 to ஈவினிங் வந்து ஒரு 4-4:30 வரைய மேக்ஸிமம் நம்ம என்ன கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த டைமில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு யூ வில் கெட் 100% பெனிஃபிட். ஸோ மற்ற டைமில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இபியில் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் எடுக்கும்போது இபியில் வந்து உங்களுக்கு பே பண்ணுறது வந்து கொஞ்சம் நாமினலாக தான் இருக்கும். ஓகே. நீங்கள் வீட்டுக்குன்னும் போது யூனிட் டு யூனிட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன கொடுத்தீங்களோ அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு வந்துடும். அஃப்கோர்ஸ் நெட்வொர்க் சார்ஜஸ்ன்றது இட் வில் பி தேர் ஃபார் போத் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல். ரெசிடென்ஷியலுக்கு ரொம்ப மினிமலாக இருக்கும், கமர்ஷியலுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே சார். ஸோ இந்த பீக் அவர் லோடுன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் 40 கிலோவாட் லோடு டோட்டல் லோடு. நான் 40 கிலோவாட்டில் என்னோட அசம்ஷன் நான் கால்குலேட் பண்ணது பார்த்தீங்கன்னா வெறும் 9 கிலோவாட் தான் இந்த டைமில் ஆக்சுவலாக அவங்க யூஸ் பண்ணுறாங்களே. இது வந்து பேசிக்காக வந்து மேண்டேட்டாக போயிடும் அட் எனி காஸ்ட். இந்த மினிமம் லோடுங்கிறது போயிடும். இந்த மினிமம் லோடை கால்குலேட் பண்ணி போட்டோம்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் இருக்கும். ஓகே. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் 4.5 வருஷத்தில் எடுத்துடலாம். ஓகே சார். நீங்கள் என்டையர் இதுக்கும் வேணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதுக்கு போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு பே பேக்ன்றது லேட்டாக கிடைக்கும். வரும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப அதிகமான ஜாஸ்தியாக போகும். என்னன்னா நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணனே எனக்கு இவ்வளோ தான் குறைஞ்சிருக்குன்னு வாங்க. ஓகே சார். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சாரோட ப்ரொஃபைல் பற்றியும் அவர் எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தார் எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க. ஸோ ஒரு பேசிக் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இப்போ கொடுத்தாரு. இந்த கமர்ஷியலாக நீங்கள் அதாவது உங்கள் கம்பெனிக்கு எப்படி போடணுமோ, அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து கம்பெனி ஓனராகவும் இருக்கலாம், இல்லை மேனேஜ்மெண்ட் பீப்புளாகவும் இருக்கலாம், யாருன்னா இருக்கலாம். சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். பெரிய லெவல் பட்ஜெட், அதாவது உங்கள் மெகாவாட்டில் போடணுன்னாலும் சரி, கிலோவாட்லேயே வந்து ஹையர் கிலோவாட் போடணுன்னாலும் சரி, சார் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. என்ன படிச்சிங்க, எப்படி இந்த ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? சார் ஆக்சுவலாக பியூர்லி ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் பேக்ரவுண்ட். ஓகே சார். பட் நான் முன்னாடி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் ஆக்சுவலாக நான் அகாடமிக்ஸில் ஒரு 14 years ஐ வாஸ் இனிஷியலாக ஜாயின் பண்ணது லெக்சராக ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியாக அக்ஷயா காலேஜில் டைரக்டர் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்டாக ரிலீவ் ஆனேன் 2017. ஸோ நான் 2007 ஃபஸ்ட்டு நான் அகாடமிக்ஸ் உள்ளே என்டர் ஆகும்போதே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி விண்மில் கொடுத்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு தேவையான கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வச்சோம். ஓகே. ஸோ அந்த பேஷன் எனக்கு அப்போத்துலேருந்து விண்மில்லு சோலார் அப்படிங்கிற பேஷன் வந்து அப்போதுலேருந்து அப்படியே இருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்டேஜில் நான் தனியாக வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து எனக்கு ரெனியூவபிள் எனர்ஜி தான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக தெரிஞ்சது. ஓகே. ஓகே. மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக நம்ம சொன்ன மாதிரி இதுக்குண்டான கம்ப்ளீட் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இவி சார்ஜிங் ஸ்டேஷன்லேருந்து 2-wheeler கன்வர்ஷன், 3-wheeler கன்வர்ஷன், ஈவன் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஹைப்ரிட் கன்வர்ஷன்ஸ், ஆன் கிரிட் டு ஆஃப் கிரிட், ஆஃப் கிரிட் டு ஆன் கிரிட் கன்வர்ஷன் நிறைய பேர் வந்து மேபி ப்ரொஃபஷனலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை, அது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கரெக்டாக பண்ணி கொடுக்குறோம். ஓகே சார். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் போகிறீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 கிலோவாட் ஹைப்ரிட் இன்வெர்ட்டரோட காஸ்ட் வந்து 1,32,000 வரும். ஓகே. 3 கிலோவாட். ஸோ இதே வந்து நீங்கள்
ஒரு ஆன் கிரிட் ப்ளஸ் ஒரு ஆஃப் கிரிட் போட்டு நம்ம அந்த கொடுக்கக்கூடிய அந்த ஹைப்ரிட் கன்வெர்ட்டர் அந்த கிட்டோட நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து குறையும். சார் நான் வந்து இப்போது சோலார் பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன பட்ஜெட்டுக்கு மட்டும் தான் போடுறீங்க, அதாவது ரெசிடென்ஷியல் பர்பஸ் தான் போடுறீங்கன்னு நினச்சேன். ஸோ இந்த கமர்ஷியலாக போடும்போது எந்த மாதிரிலாம் வந்து கம்பெனிக்கெலாம் பெனிஃபிட்ஸ்லாம் வரும் சார்? இப்போ நான் ஆல்ரெடி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எஸ்விஎஸ் கம்பெனிக்கு வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி போட்டிருக்குது 1 மெகாவாட் போட்டேன்னு சொன்னீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார் அதான் அந்த எஸ்விஎஸ்க்கு பண்ணது பார்த்தீங்கன்னா அப்போ அந்த டைமில் நான் வந்து 2017 ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அக்ஷயா காலேஜ் அஸ் டைரக்டர் ட்ரைனிங் இன் பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ அந்த டைமில் என்னால் வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக நான் காலேஜ் அகாடமிக்ஸ் பார்ட்டை விட்டுட்டு நான் இதில் பண்ண முடியாதுன்றதுனால நான் ப்ராஜெக்ட் மட்டும் எடுத்துகிட்டு இன்னொரு கம்பெனி டைப்போட அவங்க பண்ணாங்க. ஓகே, தே சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். பிளான்ட் பார்த்தீங்கன்னா வந்தவாசி வல்லமில் பிளான்ட் இருக்குது. ஸோ இந்த சப்ஸ்டேஷனில் கொடுத்துட்டு விழுப்புரம் ஃபேக்ட்ரி வந்து எஸ்விஎஸ் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா விழுப்புரமில் இருக்குது. ஆமாம் சார். ஸோ விழுப்புரம் சப்ஸ்டேஷனில் அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க. சரிங்க சார். இப்போது எங்கள் கம்பெனி வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பூந்தமல்லியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து விழுப்புரமில் லேண்ட் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள். எனக்கு வந்து இங்கே வந்து ஒரு டெய்லி ஒரு 10 மெகாவாட்டுக்கான பவர் எனக்கு ஜென்ரேட் பண்ணி நான் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி யூஸ் பண்ணணும். ஸோ நான் விழுப்புரம்லேருந்து எப்படி சார் அது என்னென்னலாம் வந்து ப்ரொசீஜர் சார்? இப்போ ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வந்து இப்போ ஈவன் டவுன் சவுத்து நீங்கள் உங்களுக்கு லேண்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விருதுநகர், சிவகாசி, ஸோ ராம்நாடு இந்த பெல்ட்லலாம் பார்த்தீங்கன்னா லேண்ட் ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட்டை வந்து ஒரு 1 மெகாவாட்டோ 2 மெகாவாட்டோ நீங்கள் போடுறீங்கன்னா அங்கே பிளான்ட்டை போட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் உங்களோட ஃபேக்ட்ரி எங்கே இருக்கோ அந்த ஃபேக்ட்ரிக்கு அந்த சப்ஸ்டேஷனில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ விருதுநகர் சப்ஸ்டேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் விருதுநகர் சிவகாசி சப்ஸ்டேஷனில் பக்கத்தில் அங்கே கொடுத்துட்டோம்னாக்கா அங்கேருந்து நீங்கள் சென்னையில் இங்கே ஃபேக்ட்ரி எங்கே இருக்கோ அந்த ஃபேக்ட்ரிக்கு உண்டான சப்ஸ்டேஷனில் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடச்சிரும். ஸோ இப்போ அங்கே வந்து ஒரு 1000 யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து 1000 யூனிட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு கிடச்சிரும். அது இதுக்கு எவ்வளோ சார் இதன் பிட்வீன் ஏதாவது பே பண்ணணுமா? ஸோ வீலிங் சார்ஜஸ் இருக்கும். வீலிங் சார்ஜஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஜென்ரேஷன். ஓகே சார். ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா வந்து கமர்ஷியலாக வந்து யூஸ் பண்ணணும்னா அங்கேயே தான் போடணுன்ற இன்ஃபர்மேஷன் தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். பட் கமர்ஷியலாக யூஸ் பண்ணால் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணலான்றது இது உங்ககிட்ட தான் கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன். இது கண்டிப்பாக இது நம்ம வியூவர்ஸுக்கு போய் சேரும். அதே மாதிரி யாராவது நீங்கள் கமர்ஷியலாக கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் கம்பெனிக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணி கொடுக்கணும், ஐ மீன் நிறைய உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் பண்ணி கொடுக்கணும் உங்கள் கம்பெனிக்கு பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது நம்ம இண்டிவிஜுவல் யூஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு சப்சிடி கொடுக்குறீங்க. இந்த மாதிரி கமர்ஷியலாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சப்சிடின்றது கம்பெனிக்கு கொடுப்பாங்களா சார்? கமர்ஷியல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அது கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. என்சிஆர் நம்ம டேஞ்சன் கோலியே ஒரு கிளைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆர்குமெண்ட் பண்ணார், இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டேஞ்சன் கோலி என்சிஆரில் 2nd ஃப்ளோரில் நம்ம இப்போ ரீசெண்டாக திரும்பவும் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டோம். ஓகே சார். ஸோ சப்சிடிங்கிறது சோலார் பொறுத்தவரையே கிடையாது. கமர்ஷியலுக்கு they can claim depreciation benefit. 60% depreciation benefit claim பண்ணிக்கலாம். ஸோ அதாவது டாக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி பார்க்க போனால் உங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா போட்ட காசை நீங்கள் என்ன அமௌண்ட் போட்டாலும் 4 வருஷம் 4.5 வருஷத்துக்கு மேலே போகாது. இதே எடுத்துடலாங்களா? ஆமாம், எடுத்துடலாம். இதே கிரவுண்ட் மவுண்டட்னு போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராபப்ளி ஒரு 7 இயர்ஸ் வரும். கிரவுண்ட் மவுண்டட்னா புரியல சார். இல்லை, அதாவது நீங்கள் ஆன் டாப் ஆஃப் த பிளான்ட் நீங்கள் அந்த மெட்டல் ஷீட்டில் போடுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ROI பீரியட் கம்மியாக இருக்கும். பட் நம்மளுக்கு மேலே ஸ்பேஸ் அவ்வளோ இல்லை அப்படின்னும் போது நம்ம தனியாக ஓப்பன் லேண்டில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது. ஓகே. ஸோ அது மாதிரி லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது லேண்ட் காஸ்ட்டு ப்ளஸ் பே காஸ்ட்டு. சரி, இப்போது எனக்கு இது நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு டவுட் வருது. இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டு டைப்பில் இருக்கும். இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் எடுத்துக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நிறைய கம்பெனிஸ் வந்து ஷெட்டு டைப்பில் இருக்குது. அப்போ அந்த ஷெட்டு மேலே ஃபுல்லாகவே உங்களால் சோலார் போட்டு தர முடியுங்களா? பண்ணலாம் சார். அது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிஞ்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு மேலே ஷெட்டு மேலேயே ஒரு 200 கிலோவாட் நம்ம போட முடியும்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அதுதான் இருக்கும். ஓகே. அதே மாதிரி ஆனால் உங்களுக்கு ஷெட்டு மேலே போடும்போது மெயின்டெனன்ஸ் அதிகமாகுமா? ஸோ மெயின்டெனன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கே போட்டாலும் அந்த பேசிக் மெயின்டெனன்ஸுன்றது இருக்குங்க. சரி. மெயின்டெனன்ஸுன்றது சோலாரை பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ப்ரையாரிட்டி பேசிஸில் பேனலை மட்டும் க்ளீனாக பார்த்துக்கணும். ஸோ ஜென்ரேஷன் ப்ராப்பராக வைப் பண்ணிவிட்டு அந்த டஸ்ட் இல்லாமல் பார்ட்டிகல்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஆமாங்க. ஸோ டஸ்ட் அக்குமுலேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஜென்ரேஷன் ட்ராப் ஆக தான் செய்யும். சரி. ஸோ அதை மட்டும் நம்ம ப்ரையாரிட்டி பேசிஸில் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் யாராவது கம்பெனியில் மேனேஜ்மெண்ட் சைடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு PRO அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டாப் பொசிஷனில் இருந்தீங்கன்னா உங்கள் கம்பெனிக்கு கண்டிப்பாக வந்து சோலார் நீட்ஸ் இருந்ததுன்னா, அதே மாதிரி உங்களோட ஸ்பேஸ் இல்லைனாலும் இல்லை வெளியில் வந்து கம்பெனிக்கு இடம் இருக்குனாலும்
உங்களுக்கு அந்த சோலாரை போட்டு அதுக்கேற்ற பெனிஃபிட்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது சார் இந்த ஃபண்டிங் பற்றி சொல்லுங்களேன் சார். ஆல்ரெடி ஒரு கம்பெனி வந்து சோலார் போடுறாங்க, அவங்ககிட்டனா அவங்களுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போக முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா ஃபண்டிங்க்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்குங்களா? லோன்ஸு இல்லை வேறு ஏதாவது ப்ரைவேட் ஃபண்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குங்களா? டெஃபினட்டாக சார். இது வந்து அப் டு 50 crores வரையும் நம்மளால் ஃபண்டிங் சப்போர்ட் கொடுக்க முடியும் சார். நம்மளுக்கு ப்ரைவேட் ஃபண்டர்ஸ் ப்ளஸ் பேங்க் சப்போர்ட்ஸும் இருக்குது சார். இன்னொன்று என்னென்னா, இப்போ நாங்களே வந்து ஒரு 5 megawatt பிளான்ட் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் நியர் டு சேலம் பெல்ட்டை. ஓகே. ஸோ ஒன்ஸ் அதுவும் வந்துருச்சுன்னா பவர் PPA பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டும் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸோட நம்ம பண்ணலாம், டைப் பண்ண மாதிரி. சரி சார். சார் வந்து டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாரு. கமர்ஷியல் பர்பஸுக்கு சோலார் ரிலேட்டட் கொரிஸ் எல்லாம் எது இருந்தாலும் சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். அவரோட காண்டாக்ட் அட்ரஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ.